பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் பெருக கடவுது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பேச இருக்கிற விசேஷமான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயாவின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நான் படிச்சு காமிக்கிறேன். ஒருவனே அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த உலகத்துல தாய் ஸ்தானத்துல வேற யாராலுமே இருக்கவே முடியாதுங்க. தாய் என்பது, தாய் தகப்பன் என்பது ஒரு விசேஷமான ஒரு உறவுங்க. அந்த ஸ்தானத்துல வேற யாராலையும் இருக்க முடியாது. ஆனா தாய் தகப்பனை காட்டிலும் அதிகமாய் நம்ம நேசிக்கிற ஒரு உறவுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்றதாங்க. இந்த உலகத்துல இருக்கிற தாய் தகப்பன் இல்ல உங்க உறவுகளா இருந்தாலும் இல்ல நண்பர்களா இருந்தாலும், இந்த உலகத்துல உங்களை யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தாய் தகப்பனா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், சொந்த பந்தர்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாங்க. யார் உங்களை கைவிட்டாலும், ஒரு வேளை மறந்து போனாலும் நம்ம ஆண்டவர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. ஒருவேளை மன கஷ்டத்தோடு இருக்கிறீங்களா, நிறைய பாரம் என் இதயத்துல இருக்கு, ஆனா சொல்றதுக்கு யாருமே இல்லை, சொந்த பந்தம் சொல்லி பெருசா சொல்லிக்க யாருமே இல்லை என்று வேதனைப்பட்டிருக்கீங்களா? இல்ல நான் கீழே விழுந்து போய் கிடக்குறேன், என் வாழ்க்கை அப்படியே விழுந்து போய் சரிஞ்சு போய் கிடக்குது, என்னை தூக்கி விடுறது கூட ஒருத்தர் கூட இல்லையே என்று வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகமே இல்லைன்னாலும் நீ கவலைப்படாத, நான் உன்னோடு கூட இருந்தேன், நான் உன்னை ஆசீர்வதித்து ஒரு பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்க. உங்க கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி போடுவார். உங்க துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றி போடுவார். அவரே விசுவாசிங்க, நம்புங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட செய்வார். Have a nice day. God bless you.